சங்கர் ரோஜா காதல் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியாம 2 பேரும் ரகசியமா சந்திக்கிறாங்க. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சொல்லவே நாக்கு கூசுது. ஸ்னேகா, நான் உனக்கு எவ்வளவோ கொடுமை செஞ்சிருக்கேன். ஆனா நீ கனவுல கூட இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு செஞ்சதில்லை. மகேஷ், இல்ல மகேஷ், ரோஜா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. இதுதான் ஸ்னேகா, நீ தங்கம். உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட பணிஞ்சுக்கிட்டு பேசுற பார். ஆனா ரோஜா எனக்கு துரோகம் செய்யறா. ஆபீஸ்ல சல்லாபம் பண்றாங்க. கோவில்ல சந்திச்சு கள்ளக்காதலுக்கு சாமி கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. அவ்வளோ ஏன், இன்னைக்கு சங்கருக்கு ரோஜாக்கு நிச்சயதார்த்தம். டாக்டர் மூர்த்தி, நம்பர் 98402 நம்பர் ஞாபகம் இருக்குல்ல மாமா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யாரு? எஸ்ஐ சாரா? சார், நான் ராஜசேகர் பேசுறேன். மகேஷ் இதே ஊர்ல தான் இருக்கிறான். இப்ப கூட இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு தான் போயிருக்கிறான் சார். அவனை உடனே பிடிங்க. செக்யூரிட்டியா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். அவனை சுலபமா பிடிக்கலாம், அதை செய்யுங்க சார். சரி. என்ன சார், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியுமா, என் மகன் என்ன மன்னிக்க மாட்டா. அதனால தான் உன்னை சிபாரிசுக்கு அனுப்புனேன். உருவத்துல நீ கல்யாணி மாதிரியே இருக்க. உன் வார்த்தைக்கு அவ கட்டுப்படுவான்னு நினைச்சேன். ஆனா உன் மூலமாவும் என் வேலை நடக்கல. சார், அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற காயம் ரொம்ப ஆழமானது. அது சீக்கிரமா ஆறாது. அவ கோவத்திலயும் நியாயம் இருக்கு. என்ன மாதிரியே கோவப்படுறா. அவகிட்ட நாம தான் பொறுமையா நிதானமா இருந்து எல்லாத்தையும் புரிய வைக்கணும். கல்யாணி எங்க? அதான் தெரியல. சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. சொல்ல வந்த தாத்தாவையும் தடுத்துட்டா. என்னம்மா இது? இப்ப நான் என்ன பண்றது? கல்யாணி என் கையை விட்டு போயிடுவாளா? என்ன நீங்களும் அவள மாதிரி அவசரப்படுறீங்க? கல்யாணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவளை உங்க கூட சேர்த்து வைப்பேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல. என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சேச்சே, உன்னை மட்டும்தாம்மா நான் நம்பி இருக்கேன். உன்னை என் மக மாதிரின்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ என் தாய் ஸ்தானத்துல இருக்க. உன் காலில் விழ என் வயசு தடுக்குது. சார், என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னையும் கல்யாணியும் சேர்த்து வைமா ப்ளீஸ். நிச்சயமா சேர்த்து வைப்பேன். இது சத்தியம். உன்னை நான் நம்புறேன் ஸ்னேகா. கல்யாணியோட நான் கண்டிப்பா சேருவேன். என்ன மகேஷ், பூத்து போன பூ மாதிரி போன, இப்ப காத்து போன பலூன் மாதிரி திரும்பி வந்திருக்க. போன காரியம் ஒண்ணுமே நடக்கலையா? என்ன லுக்குற? உங்க அப்பா பணம் கொடுக்கலையா? அப்பனா அவன் அயோக்கிய ராஸ்கல். அடப்பாவி, அடப்பாவி. குழல் இனிது யாழ் இனிது என்பர்தம் மக்கள், மழலை சொல் கேளாதவர்கள் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பெரிய கவிஞர் பாடி வச்சுட்டு போயிருக்காரு. எதுக்கு தெரியுமா? குழந்தைங்க சொல் குழல் மாதிரி இருக்குதான். ஆனா நீ பேசுறத கேட்டா ஓடியே போயிடுவான். கொஞ்சம் நிறுத்துறியா? அப்பனா அந்த ஆளு எதுக்கு எடுத்தாலும் போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவேன்னு சொல்றாயா? போலீஸம் பெரிய போலீஸ். கெட்ட வார்த்தையவே சொல்லிட்டானா? கெட்ட வார்த்தையா? ஆமாப்பா, அது நமக்கு கெட்ட வார்த்தை தானே. இப்ப நான் எதுக்காக இந்த ஜாக்கிங் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்? போலீஸ் வரட்டும், அப்புறம் பாரு, பிச்சுக்கிட்டு காத்தா ஓடிட மாட்டேன். போலீஸா? போலீஸ் எல்லாம் வராது. நான் வர விட்டா தானே. எங்க அப்பா போலீஸ்க்கு போன் பண்ண போனான். அந்த ரிசீவர் வயரை வச்சு அந்த ஆள் கழுத்தை நெரிச்சிட்டேன்ல. ஐயோ, என்னையா? ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதா. இன்னும் ஒரு இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறேன்னு வையன், அந்த ஆள் சின்ன வயசுல குடிச்ச பால் எல்லாத்தையும் கக்கி இருப்பான். மகேஷ், நீ ரொம்ப தப்பு பண்ற. என்ன அப்பன்னு பரிதாபப்பட சொல்றியா? இல்ல மகேஷ், சொத்து வரத்துக்குள்ள கொன்னா சிக்கல் ஆயிடும்ல. அதுக்குள்ள அந்த ரோஜா வந்து தடுத்துட்டா. அதான் அந்த ஆளை விட்டுட்ட. உயிர் பிச்சை கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ மகேஷ், இப்படி எல்லாம் நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. நமக்கு சொத்து வர வரைக்கும் அந்த ஆள் உயிரோட இருக்கிறது முக்கியம். பொறுமையா டீல் பண்ணணும். பொறுமை கடலினும் பெரிது. பொறுத்தவர் ராஜசேகர், அவர் சொத்து ஆழ்வார். பார்க்கலாம் பார்க்கலாம். அந்த ஆளுக்கு கெடு வச்சுட்டு வந்திருக்கேன். பணம் வரும்.
இப்படி மிரட்டி கறக்கிறதுக்கு எனக்கு ஒரு பணக்கார அப்பா இல்லாம போயிட்டாரு. அலமேலே இந்தா காப்பி. சேச்சே, யாரு காஃபி சாப்பிடுவா? காஃபி சாப்பிட்றத விட்டு ரொம்ப நாளாச்சு. இப்பெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் தான். எப்ப இருந்து? சங்கர் சோபாவை கட்டிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து. அவன் சொன்னானா? அவன் இன்னும் சொல்லல, ஆனா அவன் தோப்புனார் சொல்லிட்டாரே. அவன் அப்ப நான் கட்டிக்க போறான். ஏ கிழவி, ஏன் இப்படி குழப்புற? ஒழுங்கு மரியாதையா இந்த காப்பியை குடி, இல்லைன்னா கழனி தண்ணி கூட கிடைக்காது. சங்கர் இந்த ஜென்மத்துல சோபாவை கட்டிக்க மாட்டான். கொஞ்சம் வாய மூடுறியா? என் வயித்துல புளிய கரைக்கிறதே உன் வேலையா போயிடுச்சு. பாட்டிமா, அலமேலோ சௌக்கியமா இருக்கேளா? இந்த கிழவி எங்க என்ன சௌக்கியமா இருக்க விடுறா? உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சோபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சங்கர் சம்மதிச்சுட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். அப்ப என் வாய்க்கு சூடு தான் வைக்கணும். ஐயோ பெருமாளே, முதல்ல உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். முதல்ல நல்ல நாள் குறிக்கணும். சோபாவும் என் பொண்ணு மாதிரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? சரி, எப்ப நாள் குறிக்கிறா? இரு இரு, அவசரப்படாத. எவ்வளவு வரதட்சணை, எவ்வளவு நகை போடணும்னு பேசிக்க வேணாமோ? அவளுக்கு பணம் நகை ஒண்ணும் தேவையில்லை, எதுவும் கேட்க மாட்டா. அவ கேட்க மாட்டா, ஆனா நான் கேட்பேனே. 100 சவரன் கேட்கலாமா? 100 சவுக்கடி கொடுக்கலாம். நீங்க என்ன புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு? சோபாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறது, அதை உங்க பேராசையால கெடுத்துடாதீங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா சும்மாவா? அவளுக்கு கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டணும். ஆமா ஆமா, ஓட்டாண்டியா தான் போற. நீ வாய மூடு. என் பொண்ணை வச்சு நான் அவங்க கிட்ட பணத்தை கறக்குறேன் பாரு. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நீ ஏண்டி இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்த? சி, வெக்கமா இல்ல உனக்கு? எனக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறியா இல்ல என்ன வியாபாரம் பண்றியா? அது உன் ஆசை நிறைவேறாது. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கும். அப்போ என் பணத்து மேலதான் நடக்கும். என்னம்மா இப்படிலாம் பேசுற? மாமி, நீங்களா அதை புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கேன். அது உன் குழந்தை இல்லையே. நான் பெறலையே தவிர அம்மாங்கிற பாசத்தை வச்சிருக்கேன். அதுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதே கவலை தானே உங்க அம்மாக்கும் உன் மேல இருக்கும். ஷபாஷ், அப்படி போடு வைதேகி. இதோ பாருங்க மாமி, என்னோட கவலை முயலோட கவலை, என் அம்மாவோட கவலை பாம்போட கவலை. நான் உயிரோடு இருக்கணும்னு போராடுறேன், ஆனா இவ என்ன முழுங்கணும்னு போராடுறான். அடி பாவி. உன் நல்ல மனசு எனக்கு புரியுறது சோபா, ஆனா இந்த உலகத்துல உன்னால தனியா போராட முடியாது. மாமி, நான் போராட தயாராயிட்டேன். நான் கண்ணம்மாவுக்காக வாழணும். நீ சொல்றதுல தப்பே இல்ல, ஆனா உன் வாழ்க்கை நசுங்காம பாத்துக்கோ. நீ நன்னா இருந்ததுன்னு அந்த குழந்தைய நன்னா வளர்க்க முடியும். இந்த குழந்தையோட அப்பா ஒரு கொலைகாரன், ஆனா இத அவ வெளியில சொல்லிக்க முடியுமா? இந்த குழந்தைக்கு ஒரு புது முகவரி தேவை. அது சங்கர் மூலியமா உனக்கும் குழந்தைக்கும் கிடைச்சிட்டு போட்டுமே. புரியுது, ஆனா இவ்வளவு ஏத்துண்டாதா எனக்கும் சங்கருக்கும் கல்யாணம் நடக்கும். அதையும் தான் பாப்போமே. அப்படி இப்படி பேசி என் பொண்ணை சம்மதிக்க வச்சுட்டேன். 100 பவுன் நிச்சயம். ரொம்ப நன்றி வைதேகி. அண்ணா உருப்டாப்லதான். வரேன் பாட்டி, வரேம்மா. வா, எனக்கு 1008 வேலை இருக்கு. ஏய் சோபா, சோபா. எனக்கு ஹாய், என்னையா காக்கா கிட்ட நரி வடை கேட்கிற மாதிரி பரிதாபமா கேட்கிற? நீயே போட்டு குடி, உனக்கு கை இல்ல? ஏன் இத்தனை நாள நீ தானே போட்டு கொடுத்த? ஏய், நான் என்ன உனக்கு எடுப்பா? உனக்கு என்ன பொண்டாட்டி ஒண்ணு வெப்பாட்டி ஒண்ணுன்னு 1க்கு 2 வச்சிருக்கல? போதாதுக்கு நான் என்ன வேலைக்காரனா? ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? பின்ன சொத்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர வந்த பாட காணுமே. வரட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்றது உனக்கு காட்டுறேன். பாரு மகேஷ், நீ என்ன பேசுற ஏது பேசுறன்றத யோசிச்சு பேசு. நீ அரசியல்வாதி மாதிரி, ஆனா நான் வாக்காள. நீ சொன்னதெல்லாம் மறந்துடுவ, ஆனா நான் மறக்க மாட்டேன். நீ எனக்கு பண்ண துரோகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கேன். எவனோ ஒரு எத்துராஜ் முகேஷ் அவங்களுக்கெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தியே, அப்பெல்லாம் என் ஞாபகம் வரலையா? சாரிப்பா, தப்பு பண்ணிட்டேன். அந்த 10 லட்சம் ரூபாய் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தது. அட விடுப்பா, முடிஞ்சு போன கதையை எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருப்ப? இப்ப உடனடியா நான் ஸ்னேகாவை சந்திச்சாகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண. இப்ப அவ எதுக்குப்பா? சொல்றேன், இப்ப அவ அந்த சொக்கலிங்கம் வீட்டுல தானே இருக்கா? ஆமா, ஆனா வீட்டுல கும்பல் அதிகமா இருக்கு, அவ வெளியில எல்லாம் வரமாட்டா. நீயே அதான் போய் பார்க்கணும். எப்ப அவளை பார்க்கணும்னு நான் சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண. அவளை வச்சுதான் இனிமே எனக்கு கிடைக்க போற சொத்து விஷயத்தை மூவ் பண்ண போறேன். அதுக்குள்ள உன் பொண்டாட்டிய சங்கர் அடிச்சுட்டு போயிடுவான் போல இருக்கு. அப்படின்னா அது இந்த சங்கர் ரோஜாவோட ரிலேஷன்ஷிப் அதிகமாகிட்டே வருது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க 2 பேரும் பார்க்ல சந்திச்சு பேசிக்கிறாங்க. நீ புதர்ல மறைஞ்சு 2 பேரும் பேசினதை ஒட்டு கேட்டிருப்பியே. கரெக்ட், என் கேரக்டரை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், பயங்கர ஷாக் ஆயிட்டேன். என்ன? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா மகேஷ்?
இப்படி வை. எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்குமா. நல்ல நேரம் நெருங்கிட்டே இருக்கு. எல்லாரும் கிளம்புங்களேன். ஆமா, நீ நானும் உருண்டு போறேன்னு என்ன பண்றது? சங்கர் வரணுமே, அவனுக்கு தானே நிச்சயம். சங்கர் என்னடா பண்ற? டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. சங்கர், இந்த பொண்ணு வேணாண்டா, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உன்னை கட்டி வைக்கிறேன்டா. தாய் சொல்லி தட்டாதேன்னு பழமொழியே இருக்குடா. அம்மா பேச்சை மீறின எந்த பிள்ளையும் உருட்டத சரித்திரமே இல்ல. ஆமா, இவ பெரிய சரித்திர பண்டிட். பாய மூறி ஏண்டி அவனை போட்டு குழப்பிட்டே இருக்க நீ? பாருங்கப்பா, ஷோபாவை நான் பொண்ணு பார்க்க போக கூடாதான். போனா உருப்பட மாட்டேனா, நாசமா போயிடுவேனா. தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. எனக்கு பிடிக்கல. ஏய், எதுக்கடி இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இப்ப வரப்போறியா இல்லையா? நான் வரமாட்டேன். யார் இந்த ஷோபா? சோத்துக்கே சிங்க அடிக்கிற பரம்பரை. அண்ணன் காவடி. நம்ம அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? ஏன் நமக்கு கல்யாணம் நடக்கிறப்ப உங்க அப்பா என்ன பெரிய கோடீஸ்வரனா? நான் அந்தஸ்து பார்க்காம தானடி உன்னை கல்யாணம் பண்ணேன். நான் புதுசா புத்த ரோஜா மாதிரி இருந்தேன். எவன் கிட்டயும் தாலி கட்டி அதை அறுத்துக்கிட்டு சீரழிஞ்சு நிக்கல. ஏய் அறிவு கெட்டவள, நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது எதுக்கடி பிரச்சனை பண்ற? வாயை மூடிட்டு வந்து நிச்சயம் பண்ணு. அவ உன் மருமக. அவ என் மருமகள? அவ ஒரு அதிர்ஷ்ட கட்டைங்க. கிச்சான்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொண்டா, முகேஷ்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்காமலே கொண்டா. இன்னும் நமக்கு தெரியாம எங்கெங்க எப்படி எப்படியோ. இங்க பாருங்க, கிச்சா என்னோட ஃப்ரெண்ட். அவனை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. லட்சுமிமா, நீங்க அலமேல மாவ என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஷோபா பத்திரமாத்து தங்கம். சொல்ல போனா என் பொண்ணு ஸ்னேகாவோட பல மடங்கு வசந்தவ. சங்கருக்கு ஏத்தவ, இந்த ஆத்துக்கு உகந்த பொண்ணு. அதுவும் இல்லாம நம்ம சங்கரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். ஏன் கட்டிக்க மாட்டாங்க? பணத்தை வீசி எறிஞ்சா எந்த பொண்ணு வேணாலும் கட்டிப்பா. இப்பெல்லாம் ஜெயில இருக்கிறவனே வெயில வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறான். இத பாருடி, உன் பையனை கட்டிக்கிறதுக்கு சோபா தான் யோசிக்கணும். அவளே சரின்னு சொல்லிட்டா. இத பாருங்க, அந்த அலமேலு ஒரு வாயாடி, வில்லங்க பிடிச்சவ, பேரசக்காரி. தாய போலதான் பிள்ளையும் இருக்கும். அப்போ சங்கர் மாதிரி நீனும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ. அதுல ஏன் இப்ப பேசுறீங்க? ஏய், வாயை முடிக்கிட்டு புறப்புற வழியை பாரு. என்ன மீறி இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா நான் போராட்டம் பண்ணுவேன், உண்ணாவிரதம் இருப்பேன். ஏமா, நீ டயட் இருக்கிறதுக்கு ஏன் மேரேஜ் தான் கிடைச்சதா? ஜோக் பண்ணாதடா ப்ளீஸ்டா. அந்த ஷோபா நல்ல வரல, அதிர்ஷ்ட கட்ட. டேய், நான் உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. இல்ல வேணாம்டா, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அப்புறம் என்ன எல்லாரும் கிளம்ப சீக்கிரம். நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு போராடிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தட்டி தூக்கிட்டு கிளம்புற? வை. சரி, நீங்க கடை, நீங்க புறப்படுங்க. ஸ்னேகா புறப்படுமா? இல்ல சார், நான் வரல. ஏமா? இல்ல, இந்த மாதிரி காரியங்கள்ல நான் கலந்துக்கிறதா இல்ல. ஏதாவது ஒரு ரூபத்துல தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அதான். இல்லம்மா, அது அண்ணா, அவ சொல்றதும் சரிதான். நம்ம கிளம்பலாம். சரி, புறப்படுங்க. ஏய், கடைசியா உன்னை கேக்குறேன், வரியா இல்லையா? லக்ஷ்மிமா, என்ன பிடிவாதம்? வாங்கோளேன். அம்மா ப்ளீஸ், நல்லதோ கெட்டதோ நீ எனக்காக வரணும். நீ வந்தாதான் அலமேலம்மாவை சமாளிக்க முடியும். அந்த வேலையை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். வாங்கம்மா ப்ளீஸ்மா. சரி, வர. அதை எடுத்துக்கடா. வாமா. இந்தா வெச்சுக்கோ. ஸ்னேகா, வரேன்டி. போயிட்டு வாமா. இந்தம்மா உள்ள வச்சிரு. நீ ஏறு. டோரை தரடா. சங்கர், டோரை தர. ஏய் மகேஷ், விட்டா தூங்கிட போல இருக்க, எழுந்திரி. ஏய், அங்க லக்ஷ்மி, வைதேகி, சுக்கலிங்கம், சங்கர் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அப்பாடா. ஏய், வீட்ல ஸ்னேகா மட்டும்தான் தனியா இருப்பா. எப்படியாவது மனசு விட்டு பேசி அவளை கூட்டு வந்துரு போ. அவ என் மேல ரொம்ப கோவமா இருப்பா. ஏய், உனக்கு தான் எருமை தோலாச்சே. கேஷவா, டோன்ட் இன்சல்ட் மீ. இங்கிலீஷா? தப்புதான். எருமைக்கு தான் உன் தோல், ஓகேவா? கேஷவா, சரி, கோவப்படாத வா. இதே எக்ஸ்பிரஷனோட போனா கரெக்ட் பண்ண முடியாது. எப்படியாவது மனசு விட்டு பேசி கரெக்ட் பண்ணு. போ போ. ஆல் தி பெஸ்ட். ஓகே, போ போ. தொழிலே மாத்திருவான் போல இருக்கு. ஸ்னேகா, ஸ்னேகா. மகேஷோட குரல் மாதிரி இருக்கு. ஸ்னேகா. மகேஷ், மகேஷ் குடு. பாத்து.
செல்லக்குட்டி. மகேஷ், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? பாருடா செல்லம், உங்க அம்மாவே என்னையும் உன்னையும் பிரிக்கிறா. என்னடா உலகம் இது? ஒரு பெத்த அப்பா குழந்தைய பார்க்க வருது அவ்வளவு பெரிய தப்பா? ச்சே, அரக்கத்தனமான உலகம். மகேஷ், ஏன் குழந்தைய தான் நான் பார்க்க வந்தேன், போதுமா? நமக்கு 2 குழந்தை பிறந்துச்சு, அதுல ஒண்ணு இறந்துருச்சுன்னு சொன்னியே, கேட்ட உடனே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீ உயிரோட இருக்க இந்த குழந்தையாவது பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். குழந்தை பிறந்து 1 மாசத்துக்கு மேல ஆறுது, இப்ப என்ன திடீர் பாசம்? காரணத்தை சொன்னா நீயே என்ன கேவலமா பாப்ப. பரவாயில்ல, சொல்லுங்க. எப்பவோ வரணும்னு நினைச்சேன், ஆனா கையில காசு இல்ல ஸ்னேகா. இப்ப கூட குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். எப்படியாவது பணத்தை புரட்டி குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. இப்ப கூட வெறும் கை வீசிட்டு தான் வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடு ஸ்னேகா, என்ன மன்னிச்சிடுறா செல்லம். டேய் செல்லம், இந்த ஏழை அப்பா உனக்கு கொடுக்கிற பரிசு. இந்த அப்பாவை நீ ஏத்துப்பியாடா? மகேஷ், நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? 1000 பேர் துணிமணி கொடுப்பாங்க, ஆனா அப்பா நீங்க குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு அது ஈடாகுமா? அன்பு பாசம் தான் பெருசு மகேஷ், பணம் காசெல்லாம் இல்ல. தெரியும் ஸ்னேகா, நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் மனசு அப்படி நல்ல மனசு, கள்ளம் கபடம் இல்லாத மனசு. நான் குழந்தைக்கு எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு தெரிஞ்சும் அதெல்லாம் முக்கியம் இல்ல, உங்களோட பாசமே பெரிய பரிசுன்னு சொன்ன பாரு, அதான் நீ, அதான் என் பொண்டாட்டி. சரி சரி, ரொம்ப புகழாதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி நான் என்னென்னமோ கேள்விப்படுறேன். ஸ்னேகா, என் இதயத்து மேல சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. மகேஷ், என்ன திடீர்னு? சத்தியமா சொல்றேன் ஸ்னேகா, நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழவே முடியாது. ஏன் ஸ்னேகா, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி கனவாவே போயிடுச்சு, நம்ம வாழ்க்கைக்கு திரும்ப உயிரே வராதா? இல்ல இல்ல மகேஷ், நீங்க போற பாதை சரியில்லை. ஸ்னேகா, நான் திரும்ப வரேன், திருந்தி வரேன், ஆனா நீ மட்டும் எனக்கு வேணும் ஸ்னேகா. நீங்க ரோஜாவை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களா? ஆமா, ட்ரை பண்ண. மகேஷ், சாரி ஸ்னேகா, ரோஜாவை கொலை பண்ண நான் முயற்சி செஞ்சது என்னமோ உண்மைதான். நீ காணாம போனதுக்கு அவ தான் காரணம்னு நினைச்சிட்டேன். அந்த ஆத்திரம் தான் என்ன அப்படி. ஐயோ, ரோஜாக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா ரோஜா பேர்ல எல்லா சொத்தையும் எழுதிட்டாரு, அந்த ஆத்திரம் வேற. மகேஷ், எப்படி பார்த்தாலும் நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கே புரியலையா? பணம் காசுக்காக நீங்க கொலையே பண்ணுவீங்களா? ஏன் ஸ்னேகா என் வேதனையை புரிஞ்சுக்காம இப்படி பேசுற? பெத்த குழந்தைய பார்க்க வர, கையில ஒரு நயா பைசா இல்ல, ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரது கூட எனக்கு பக்கு இல்லாம போயிடுச்சு. ச்சே, ஊருக்கு தான் நான் கோடீஸ்வரன், ஆனா உண்மையில நான் ஒரு ஓட்டாண்டி. எவ்வளவு வேதனையா கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த கிரானைட் பிசினஸ்க்காக என்னோட உழைப்பு, வேர்வை, ரத்தம், உயிர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்கேன். சொத்துல பங்கு கிடைக்கலன்னு எப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? மகேஷ், நீங்க 1000 காரணம் சொன்னாலும் சரி, கட்டின பொண்டாட்டிய கொலை பண்ணணும்னு நினைச்சது தப்பு. ஸ்னேகா, நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரோஜா என் மனைவியே கிடையாது, எனக்கு அவ துரோகம் பண்றா. மறுபடியும் சங்கர் ரோஜா காதல் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியாம 2 பேரும் ரகசியமா சந்திக்கிறாங்க. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு. சொல்லவே நாக்கு கூசுது. ஸ்னேகா, நான் உனக்கு எவ்வளவோ கொடுமை செஞ்சிருக்கேன், ஆனா நீ கனவுல கூட இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு செஞ்சதில்ல. மகேஷ், இல்ல மகேஷ், ரோஜா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. இதுதான் ஸ்னேகா, நீ தங்கம். உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட பணிஞ்சுக்கிட்டு பேசுற பார். ஆனா ரோஜா எனக்கு துரோகம் செய்றா. ஆபீஸ்ல சல்லாபம் பண்றாங்க, கோவில்ல சந்திச்சு கள்ளக்காதலுக்கு சாமி கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. அவ்வளோ ஏன், இன்னைக்கு சங்கருக்கு ரோஜாக்கும் நிச்சயதார்த்தம். என்ன வளர்றீங்க? சங்கருக்கும் ஷோபாவுக்கும் தான் நிச்சயதார்த்தம். இல்ல, ரோஜாவுக்கு சங்கரை பேசி முடிக்க போறாங்க. உனக்கு தெரிஞ்ச பெரிய ரகலை பண்ணுவேன்னு உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். நீ பாவம் ஸ்னேகா, நீ ரொம்ப வெகுளி, அதான் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ஒண்ணும் என்ன விட்டுட்டு போல, நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன மகேஷ், நீங்க யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? உங்களுக்குன்னு சுய புத்தியே இல்லையா? ஐயோ ஸ்னேகா, சங்கருக்கு ரோஜாக்கு தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம். நீ வேணா உங்க அம்மா வந்தோன்னு கேட்டுப்பாரு. நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க அம்மா இப்படி ஒரு காரியத்துல கலந்துக்கவே மாட்டா. சொக்கலிங்கம் சார் இருக்காரு, முதல்ல ரோஜா இந்த விஷயத்துக்கு சிக்கவே மாட்டா. நீங்க சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்ல மகேஷ். சரி, என்னோட போராத காலம்
நீ கூட என்ன நம்ப மாட்டேன்ற இல்ல? எப்படி நம்ப சொல்றீங்க? கட்ட புருஷன் நீங்க இருக்கீங்க, மாமனாரு குழந்தைன்னு எல்லாரையும் சுத்தி வச்சுண்டு பழைய காதல என்ன கூட்டிட்டு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது? கேஷவன் தான் சொன்னான். கேஷவனா? அதனை பார்த்தேன். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அதை நம்பி உடனே கத்திய தூக்கிட வேண்டியது, கொலை பண்ற வரைக்கும் போயிட வேண்டியது. திருந்தற வழியை பாருங்க மகேஷ். ஸ்னேகா அவன் சொல்றதுதான் உண்மை. நான் ரோஜாவை தலை முழுகிட்டேன். என் கூட வந்துரு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இல்ல மகேஷ், நீங்க திருந்திட்டீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை வரப்போ நானே வரேன். ப்ராமிஸ்? என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க, நானே வரேன். கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். வரேன் ஸ்னேகா. மகேஷ் கிட்ட நல்ல மாற்றம் தெரியறது. திருந்திடுவாரு. குட்டிமா, உங்க அப்பா சீக்கிரம் திருந்திடுவாரே. கூடிய சீக்கிரம் இங்க வந்து ஒன்னி அண்ணி கூட்டின்னு போறாரு. ஓ, அப்பன்னா நிச்சயதார்த்த ஓலை எழுதிடலாமா? இருங்க இருங்க, படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவா பேசிக்கணும். அலமேலு வாய மூடு. எல்லாரும் சத்து பேசாம இருக்கலா? அத்தை பேசட்டுமே. அத்தை சொத்தையா பேசுவா, பரவாயில்லையா? என்ன குழப்பம்? நான் ஒன்னும் குழப்பல, இந்த கிழவிதான் குழப்பின்னு இருக்கா. நான் தெளிவா தான் இருக்கேன். அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ வாய மூடிடி, நான் கேட்பேன். என்ன கேப்ப? எந்த மண்டபம், எவ்வளவு நகை போடுவேள், பொண்ணுக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க, பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிடுங்க. அண்ணா, சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாவா? ஏ வைதிகி, சும்மா இரு. அண்ணா, நான் நிஜமா தான் கேக்குறேன். ஏண்டி அண்ணாடம் காட்சி பிச்சைக்காரி நீ? ஏய் லட்சுமி, நீங்களா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்லனா கடிச்சு கொதறிடுவேன். தில்லி ஸ்தானத்துல இருந்து தகரப்பட்டியை தூக்கிட்டு வந்திருக்கா இவ. நான் ஒன்னும் தகரடப்பா தூக்கிட்டு வரல, அந்த வைதேகி தான் தூக்கிட்டு வந்தா. நான் மூட்டை கட்டிட்டு வந்தேன். அலமேலு பொய் சொல்லாத, ஒரு மஞ்ச பைய தானே தூக்கிட்டு வந்த. அது நீ தான் தூக்கிட்டு வந்த. நிறுத்து, இது ரொம்ப முக்கியம். ஏங்க, சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற பிச்சைக்காரிங்க இவ. சொத்து கேக்குதாடி உங்களுக்கு? காரா பங்களாவா 5 லட்சம் ரூபாய் டெபாசிட்டும் உழுத்து போயிடுவீங்கடி நீங்க. ஏ குடுத்தா என்ன, என் பொண்ணுக்கு அதுக்கு மேலேயே குடுக்கலாம். வைதேகி, என்னம்மா அதெல்லாம்? அன்னைக்கு நாம என்ன பேசணும்? இன்னைக்கு வார்த்தை மீறி ஏதோ பேசிட்டு இருக்கா. பஞ்சத்துல கிடக்குதுன்னு பாவப்பட்டா இப்படிதான். ஏங்க, உங்களுக்கு நல்லா வேணுங்க. ஏண்டி, புள்ளைய பெத்தது நானா நீயா? வரதட்சணை கேட்க வேண்டியது நான், தர வேண்டியது நீ. வரதட்சணை வாங்கினாலும் குத்தம், கொடுத்தாலும் குத்தம். இரு இரு, என்னென்ன இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? என் பொண்ணு சம்பாரிச்சு நான் சாப்பிட்டு இருக்கேன், அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் என்ன யார் காப்பாத்துவா? பிச்சை எடு. என்னடி எல்லாரும் சத்து நிறுத்துறேளா? ஆள் ஆளுக்கு பேசினா பிரயோஜனம் இல்ல. இப்போ சோபாவோட முடிவு என்ன, சங்கரோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். நீங்க கேக்குறதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. காரு பங்களான்னு அதிகமா ஆசைப்படாதீங்க. கல்யாணம் ஆயிட்டா சோபா எப்படி என்னுள்ள பாதியோ அதே மாதிரி என்னோட சொத்தும் என்னோட சந்தோஷமும் அவளுக்கு தானே. ஆனா தம்பி, அத்தை, நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் ஓகே தான். சோபா சம்பாரிச்சு உங்களை காப்பாத்துறா, அந்த வருமானம் போயிடுமேன்னு பயப்படுறீங்க. நல்ல பாயிண்ட் தான். சோபா, உன் மாசம் சம்பளம் எவ்வளோ? 5000 ரூபாய். சோபா, எப்பவும் போல அந்த பணத்தை அத்தை கையில கொடுத்துரு. அலமேலு, வாய மூறியா? இதுக்கு மேல பேசுனா உனக்கு மரியாதை இருக்காது. இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சா ராஜார வரவழைச்சிருப்பேன். அந்த ஆளு உருப்படாம போக இப்ப ஒண்ணு கெட்டு போகல. தட்டு தூக்கி அடிச்சுட்டு கிளம்பலாம் வாங்க. இப்படி எல்லாம் கூழ கும்பிடு போட்டு ஏன் பிள்ளைக்கு தாலி எடுத்த ஒருத்திய கட்டி வைக்கணுங்கிற தலையெழுத்து எனக்கு இல்லைங்க. வாங்க கிளம்பலாம். ஐயோ ஐயோ, வேண்டாமா வேண்டாம். இந்த 5000 ரூபாவே எனக்கு போறோம். இங்க பாருங்க, நல்ல நேரம் போயின்னு இருக்கு. இத பாருங்க அலமேலு, நானே சொல்றேன், பத்திரிக்கை எழுதுங்க. என் அபிப்பிராயத்தை மட்டும் யாரும் கேட்கலையே. சொல்லு சோபா. நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஏய், இப்பவே தலையில மந்திரமா? இங்கே பேசு. இது நானும் சங்கர் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி சரி வாங்க பார்க்கணுமா? இதோ பாருங்க சங்கர், கண்ணம்மா என் வளர்ப்பு மக.
அவ அப்பா இறந்துட்டாரு. நான் தான் இவளுக்கு பொறுப்பு. நம்ம கல்யாணம் இவளை என்கிட்டன்னு பிரிச்சிடக்கூடாது. கண்ணம்மா நம்ம கூட தான் இருப்பா. அவ தான் என்னோட வாழ்க்கை. அவளை நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு வழிகாட்டுறதா இருந்தா, இந்த திருமணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். நான் எதிர்பார்த்ததுதான். நீ சொல்லனாலும் நான் கண்ணம்மாவை கூட்டுவான்னு சொல்லிருப்பேன். இனிமே இவ ஏன் மக இல்ல நம்ம மக. தேங்க்ஸ் சங்கர். தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் டாடின்னு சொல்ல. தேங்க்ஸ் டாடி. சரி வாங்க, வா கண்ணம்மா. நான் இந்த திருமணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நானும் சம்மதிக்கிறேன். அப்புறம் என்ன, தட்டை மதிக்க வேண்டியதானே? இந்தாங்க. புடவை அதில் வை. சமானம் பவதி சுதாஜ புருஷ சதேந்திரஜாஜுஷேவேந்திரஜே பிரதிதிட்டதி தனம் தானியம் வசம் பகபுத்திர லாபம் சதசம் மஸ்ஸரம் தீர்க்கமாயுகம். குட்டி என்னது, என்ன சிரிக்கிற நீ? பல்பைங்க. ச்சே, நாம எவ்வளவுதான் இவளுங்களுக்கு நல்லது செஞ்சாலும் நம்ம சொத்துலயே குறியா இருக்கிறாளுங்க. அதை புடுங்கி திங்கிறதுலயே கருத்தா இருக்கிறாளுங்க. உருப்பிடுவாளுங்களா? நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. ஏண்டி, நான் ஒருத்த இங்க வந்ததுல இருந்து பைத்தியக்காரி மாதிரி லோன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். போன காரியம் என்னாச்சுன்னு கேட்டா உன் வாயில இருந்து என்ன முத்தா உதிர்ந்துரும். நான் ஏன் கேட்கணும்? முதல்ல அலமேல மாமியை திட்டுவீங்க, அங்க இருந்து நேர தில்லை ஸ்தானத்துக்கு போயிடுவீங்க, அங்க இருந்து புடிச்சு எங்க அம்மாவை திட்ட ஆரம்பிப்பீங்க, கடைசியா என்கிட்ட வந்து நிப்பீங்க. என்ன அவமானப்படுத்துறது போறாதுன்னு என் குழந்தையும் சேர்த்து திட்டுவீங்க. தேவையா எனக்கு இதெல்லாம்? உங்க வாயில விழறதுக்கு நான் தயாரா இல்ல. சி சி, அவமானம். மூஞ்ச பாரு. ஏமா, நீ எங்க யார் நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வர? இதுல என்ன சந்தேகம்? ஷோபாவுக்கும் சங்கருக்கும் தான். அதான் நல்லபடியா நடந்ததே. இல்லம்மா, ரோஜாவுக்கும் சங்கருக்கும் தான் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு போயிருக்கீங்கன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு. என்னது? ரோஜாவுக்கும் சங்கருக்குமா? யார் அந்த பைத்தியம்? பைத்தியம்னு சொல்லாத, மகேஷ் தான் வந்து சொன்னாரு. அவனா? அந்த கடங்காரதுக்கு இங்க வந்தான்? உண்மையிலேயே சங்கருக்கும் ஷோபாவுக்கும் தான் நிச்சயதார்த்தமா? அடி பாவி, ரோஜா அழகா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோடய ஆம்டையானோடய இருக்கா. அவளுக்கும் சங்கருக்கும் நிச்சயதார்த்தம் நாங்கெல்லாம் போயிட்டு வருவோமா? இது என்ன கேள்வி இது? பைத்தியக்காரத்தனமா? அந்த கடங்கார பாவி ஒருத்தனுக்கு தான் அது மாதிரி கேவலமான கற்பனை எல்லாம் வரும். அதையும் நம்பி என்கிட்ட கேக்குற பாரு. சி, எதோடையோ சேர்ந்துட்டு எதுவோ எதையோ திங்கும்பா. அது உனக்கு தான் சரியா இருக்கு. நான் நம்பலமா. மகேஷ் என்கிட்ட சொன்னாரு. அவன் வந்து உன் மனசை குழப்பிட்டு போயிட்டானா? அயோக்கியம். உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டானா? அம்மா, அவர் என்ன கூப்பிடுறாருமா. நான் அவர் கூட குடும்பம் நடத்தினேன்னா அவர் ரொம்ப நிம்மதியா இருப்பாராம். ஐயோ ஐயோ, வேதாளம் திரும்பவும் முருங்க மரம் ஏறிட்டா? ஏண்டி, இந்த ஆத்துல செருப்பு, தொடப்பக்கட்டை, அருவாமனை, செங்கல், இரும்பு தடின்னு எத்தனை இருக்கு? இதுல ஏதாவது ஒன்னா அடிச்சுதான் திருப்பி வந்திருப்பான் அவன். அவன் கேட்கறானா, அவன் திருப்பி என்கிட்ட வந்து கேட்கறான். என்னடி அம்மா? ஆவுன்னா என்ன மிரட்டு, கண்ணை உருட்டிண்டு. அவன் வந்தா மட்டும் என்ன பல்ல இடிச்சிட்டு பேசிட்டு இஞ்சிட்டு என்ன குரங்கு மாதிரி, காணாத கண்ட மாதிரி. அம்மா, அவர் திருந்தறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தான் கொடுத்து பாப்போமே. என்னது? காலம் பூரா சந்தர்ப்பம் கொடுத்துட்டே இருப்பாளா? அவனை சொல்லி தப்பே இல்லடி. அருமையான பழமொழி ஒண்ணு சொல்லி வச்சிருக்கா. ஊசி இடம் கொடுத்தாதானே நூல் நுழையும்னு. நீ ஊசியாவே இருந்துன்று, ஆனா அப்பப்ப கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு குத்தவும் கத்துக்கோ. அறிவு கட்டவளே. அவன் கூப்பிட்டானா இவ போறாளா, அதுக்கு எங்கிட்ட வந்து பர்மிஷன் வேற கேக்குறா. வெக்கம் கட்டவளே, உருப்படாதவளே. சி, நகர. நீ வாடி தங்கம். இடம் ரெடி. கற்பனையில முதக்கலாம் அடுத்த குழந்தைக்கு. மா, ஹலோ மினி, நான் வள்ளி பேசுறேன். இன்னைக்கு பௌர்ணமி ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, சீக்கிரம் வரணும். நாங்க ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்தாச்சு. ஓகே, ഞാൻ കല്യാണിയെ കൊണ്ടുവരും, പേടിക്കണ്ട. என்ன? அவ வரேன்னு சொல்லியிருக்கா, வெயிட் பண்ணுவோம். அம்மா, எவ்வளோ நேரம் தான் காத்துட்டு இருக்குது? பௌர்ணமி போய் அமாவாசை வந்துடும் போல இருக்கு. டேய், அவசரப்படாதடா. இந்த நேரம் நர்ஸு ஊசியை போட்டிருப்பா.
பயப்படண்டா. ഈ മയക്കുമരുന്ന് പോട്ടെങ്കിൽ എല്ലാ പ്രോബ്ലമും സോൾവ് ആയിടും. ஏய் சும்மா இரு. வா. ஏய் சொல்றது கேளு. ஏய் இங்க வா. ஏய் சொல்றது கேளு, இங்க வா. நேரம் போய்கிட்டே இருக்கு. இந்த நர்ஸ் என்ன பண்றா? வள்ளி, மினி பெரிய தில்லாலங்கடி, காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவா. நீ ஒன்றும் கவலைப்படாத. மினி என்ன பண்ண? இதெல்லாம் பெரிய வம்பு. சீஃப் டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். தெரிஞ்சா கொன்னே போட்டுட்டு வர. நீயே போய் சொல்லிடு. ശരി ശരി, സ്ട്രക്ചർ എടുത്തിട്ട് വന്ന് നീ ഇങ്ങേ ഇരു, ഞാൻ വരാം. ഡോക്ടർ എങ്ക പോയിട്ട് നീ? ഡോക്ടർ, ഒരു മിസ്റ്റേക്ക് നടന്നു പോയി. ആ പേഷ്യന്റ് കല്യാണി വയലന്റ് ആയി പോയി. അതിനെ കൺട്രോൾ ചെയ്യാന് ഞാൻ മയക്കമരുന്ന് ഇഞ്ചക്ഷൻ കൊടുത്ത്. പക്ഷേ ആ പെൺകുട്ടി മയങ്ങി വീണ്. என்னது? நீ மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் போட்டியா? என்ன விளையாடுறியா? யாரை கேட்டு போட்ட? நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? அந்த கல்யாணி என்னோட ஸ்பெஷல் கேர்ல இருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்டூபிட் ஃபூல். சாரி டாக்டர். கல்யாணி எங்க? அவ ரூம்ல இருக்கா. வா போய் பார்க்கலாம். என்னாச்சு? இந்தாங்க. இந்த பணத்தை வச்சுக்க. சீக்கிரம் போங்க. சீஃப் டாக்டருக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்து போயிடுங்க. கொடுங்க. வள்ளி, இதை நீ போட்டுக்க. ஐயோ காணுமே. எங்க கல்யாணி? இங்கதான் இருந்தா சார். ஸ்ட்ரக்சர் வார்ட் பாய் கல்யாணி. ஐயோ எங்க போச்சு தெரியல சார். என் குருவாயூரப்பா, சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் வார்ட் பாய் எல்லாம் அதை கட்டக்கூடாது சார். போயா, நான் கட்டுவேன். சரி சரி, சீக்கிரம் போங்க போங்க. இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நிக்கிறீங்களா? பேஷண்ட் கை இப்படி இருந்தா எங்கேயாவது அடிபடும்ல. இப்ப போங்க. தேங்க்ஸ்மா. அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை வருஷமா வேலை செய்யற? உனக்கு தெரியாது கல்யாணி என்னோட ஸ்பெஷல் பேஷண்ட்னு? சார் நான் இவங்கிட்ட. டாக்டர் எனக்கு எதுவும் தெரியாது. சாரி டாக்டர், ஆ பெண்குட்டி ரொம்ப கலாட்டா செஞ்சு, அதனால தான் நான். ஷட் அப். நீ டாக்டரா? நீ எப்படி ஊசி போடலாம்? என்கிட்டலாம் வந்து சொல்லணும். உனக்கு தெரியாதா? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கல்யாணி வெறித்தனமா மாறுவா. அவளை சமாதானப்படுத்துறதுக்கு மீரா வந்து பௌர்ணமி ராத்திரி பூரா கல்யாணி கூடவே இருப்பா. மீரா வந்து கல்யாணி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கல்யாணி காணாம போயிட்டான்னு மீரா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? டாக்டர், என்ன அம்மாவை காணுமா? சாரிம்மா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு இந்த நர்ஸால. என்ன நர்ஸ், என்னாச்சு? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. கல்யாணி ரொம்ப வயலண்ட் ஆகி நான் டாக்டரை விழிச்சிட்டு வரதுக்குள்ள கல்யாணி குட்டி ரூமை விட்டு தப்பிச்சு போய். ஆமாமா, நான் வரதுக்குள்ள தப்பிச்சிட்டா. என்ன டாக்டர், எங்க அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை. அவங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஆயிட்டா? நானும் இந்த காம்பவுண்ட்ல இருந்து சுலபமா தப்பிக்க முடியாது. வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம். ப்ளீஸ், நான் சொல்ற வரைக்கும் போலீஸ் அதுக்குதுன்னு போக வேண்டாம். சரி வாங்க. வாங்க.
அம்மா டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் இன்னைக்கு நான் டாக்டர் ஆயிட்டேன். டாக்டர் ஆகல, வாட்பாயா தான் ஆயிருக்கேன். அந்த மீரா கழுத எதிர்க்க வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு. ஆமாம்மா, நானும் டென்ஷன் ஆயிட்டேன். அட போமானி, அவளுக்கு போய் பயந்துக்கிட்டு அவன் மட்டும் கத்தி கலாட்டா பண்ணியிருந்தான்னா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருப்பேன். என்ன, நான் கொலை பண்ண கணக்கில் பொண்ணு கூடியிருக்கோம், அவ்வளவு தானே. இந்த வள்ளிய பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஈஸ்வர். அவனுக்கு பிறந்தவ தானே இந்த மீரா. அதான் இந்த ஆட்டம் ஆடுற. இவனும் இருக்கானே, வேஸ்ட் வேஸ்ட். என்ன அம்மா, ஒரு பொம்பளை நம்ம கண்ணில் விரல விட்டு ஆடிட்டு இருக்கா. நீ எனக்கு பிறந்தவன்டா, கேவலமா இருக்குடா. விடுவள்ளி. ஆமா, கல்யாணியை என்ன பண்றா திட்டம்? அண்ணே, 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணிக்கு பெரிய ஆப்பா வச்சிட்டோம். இவ கைய கால கட்டி ரூம்ல அடைச்சி அந்த வீட்டையே கொளுத்திட்டோம். செத்துட்டான்னு நினைச்சா 25 வருஷமா இவ பைத்தியக்காரியாவே இருந்திருக்கா. ஆனா இவ பைத்தியக்காரியா இருக்கிறதும் ஒரு விதத்துல நமக்கு நல்லது தானே. ஏன்னா ஈஸ்வரனோட சொத்தெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும் இல்லையா. இவளை இங்க உதைச்சா அங்க அவரு அலறுவாரு. அவரை இயக்குற ரிமோட் கண்ட்ரோலே இவதானே. வள்ளி, பரவாயில்லையே, என்னை விட நீ பெரிய கிரிமினலா இருக்கிய. அண்ணே, என் திட்டத்தை சொல்றேன் கேளுங்க. கல்யாணி காணாம போயிட்டான்னு மீரா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ப்ளீஸ், நான் சொல்ற வரைக்கும் போலீஸ் அதுக்குதுன்னு போக வேண்டாம். பண்றீங்க? நீ சுமாரு. தாத்தா என்ன பண்ண போறீங்க? என்ன கல்யாணியை காணலன்னு டாக்டர் திட்ட போறீங்களா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? என் பேரு. தாத்தா ஏமா கட் பண்ண? போலீஸ்க்கெல்லாம் போக கூடாது. காணாம போனது என் பொண்ணு. ஏன் அம்மா? என்ன தாத்தா நீங்க சூழ்நிலை புரிஞ்சுக்காம போலீஸ் அதுன்னு சொல்றீங்க? உங்களை விட வலியும் வேதனையும் எனக்கு தான் அதிகம். ஏன்னா அவங்க என் அம்மா, புரியுதா? அதுக்கா என்ன டாக்டர் அவன்? கல்யாணி காணும்னா அவன் தானே பொறுப்பு. அவனை சும்மா விட்டுறலாமா? தாத்தா, நான் நேத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். ஆனா அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர். அவர் அம்மாக்கு எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் தாத்தா. அவர் சில சமயம் ஃபீஸ் கூட வாங்க மாட்டாரு. அவ்வளவு நல்லவர், மனிதாபிமானம் உள்ளவர். தாத்தா, அம்மா காணாம போனப்போ அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல்லே இல்ல. அவன் தாமா பொறுப்பு. அது அவன் ஆஸ்பத்திரி தானே. அவர் அம்மாவை தேடி தரத்துக்கு டைம் கேட்டிருக்காரு தாத்தா. எப்ப வரைக்கும்? நாளை வரைக்கும். முடியாது. இத பாருமா, காணாம போன அம்மா ஒரு மனநிலை சரியில்லாதவ. எந்த நிமிஷமும் அவ தனக்கு தானே ஆபத்து உண்டாக்கிக்குவா. தாத்தா, நிஜமா தான் சொல்றேன், இது ரொம்ப சீரியஸான மேட்டர். உங்க அம்மா கிடைக்கணும்னா நாம கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும். புரியுது தாத்தா. அம்மாவுக்கு எந்த நேரமும் ஆபத்து தான். சரி வாங்க, போலீஸ் கிட்ட போலாம். ஹலோ. ஏய், என்கிட்டயே துள்ளியே. இப்ப எப்படி இருக்க? நீயா? என்னடி மீரா, எங்க கிளம்பிட்ட? உங்க அம்மாவை காணுமா? என்ன போலீஸ்ல புகார் கொடுக்க போறியா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஏய், உன் அம்மா கல்யாணிய நான் தானே கடத்தி வச்சிருக்கேன். என்னம்மா? ஒரு நிமிஷம். தாத்தா, நீங்க பீரோல இருந்து 1000 ரூபாய் பணம் கொண்டு வாங்கல. வள்ளி, நீ பண்றது தப்பு. எதுவா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட மோது. எங்க அம்மாவை விட்டுடு. அது முடியாதுடி. உனக்கு என்னதான் வேணும்? ஏன் அம்மாவை கடத்துன? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஜீவா பார்க்குக்கு வரியா? என்னடி பேச்சையே காணோம்? நீ வர்ற வழியில போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க வேணா கூட தாராளமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்கள வேணா கூட கையோட கூட்டிட்டு வா. அப்படி வந்தேன்னு வச்சுக்க, பார்க்ல உங்க அம்மாவோட செத்த உடம்பு இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிக்க. இல்ல இல்ல,
நான் போலீஸ்க்கு போகல. குட் கேர்ள். அப்ப 5 மணிக்கு வந்து சேரு. ஓகே? இந்தாம்மா மீரா. கொடுங்க. தாத்தா நீங்க வீட்ல இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப போலீஸ் ஸ்டேஷன்? அது நான் பாத்துக்கிறேன் தாத்தா. போன்ல யாருமா? அது என் ஃப்ரெண்டு தாத்தா, அர்ஜென்ட்டா வர சொன்னா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா இருங்க. அம்மா என்னம்மா மீரா 5 மணிக்கு வர சொன்னோம், இன்னும் வரல. கண்ட நாயங்களுக்காக காத்திருக்க வேண்டியதா போச்சு. ச்சே, நம்ம சொத்தை வாங்குறதுக்கு நமக்கே இந்த கதி. எவ்வளியோ கடத்தி எவ்வகிட்டயே காசு கேட்டு மிரட்ட வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ஏய், நீ கேட் வாக் பண்ற அழக பாக்குறதுக்கா நாங்க வர சொன்னோம்? உன் அம்மாவை கடத்தி வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப பண்ணன்னு வச்சுக்க, போட்டு தள்ளிடுவோம். இல்ல, கொல்ல மாட்டீங்க. அப்படி நீங்க கொல்றதா இருந்தா எப்பவோ கொண்டு இருப்பீங்க. இப்படி என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஏய், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசாத நினைக்காதடி. என்னது டியா? இந்த டி போட்டு பேசுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. டேய் சும்மா இருடா. இத பாரு, உனக்கு உங்க அம்மா உயிரோட வேணுமா வேணாமா? எங்க அம்மா மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. அப்படின்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். இப்ப அதுக்கு தானே வந்திருக்கேன். உங்க அப்பா ஈஸ்வர் அந்த ஸ்னேகா சனியன் பேர்ல பாதி சொத்தை எழுதி வச்சிருக்காரு. மீதி சொத்தை இன்னொரு சனிய ரேணு வயித்துல பிறக்க போற குழந்தை பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அந்த 2 சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சதா ஈஸ்வர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுது. இத பாரு, பத்திரம் நான் சொன்னபடி என் கைக்கு வரணும். அதுக்கு 48 மணி நேரம் தான் டைம். இல்ல கல்யாணி காலி. உன் கண்டிஷனை சொல்லிட்டேன். இப்ப ஏன் கண்டிஷனை கேளு. எங்க அம்மா எனக்கு பத்திரமா திரும்பி வரணும். அவங்க மனநிலை சரியில்லாதவங்க. அவங்க மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். ஏய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் முதல்ல பத்திரத்தை ரெடி பண்ணு. ப்ளீஸ், எங்க அம்மாவுக்கு மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க. நான் பத்திரத்தை பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன். அதுக்கு மீறி எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சு? இத பாரு, பத்திரம் உன் கவலை, கல்யாணி பத்திரமா இருக்கிறது ஏன் கவலை. அது சரி. எனக்கு ஒரு சந்தேகம். கல்யாணி உன்கிட்ட தான் இருக்கான்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? அன்னைக்கு ராத்திரி கல்யாணிய ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு வந்தோம். அப்ப நீ எதிர்க்க வந்த, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. அன்னைக்கு நாங்க அவளை கடத்தும் போது கல்யாணியோட கை வெளியில இருந்தது. அதை நீ தானே எடுத்து உள்ள வச்ச, மறந்துட்டியா? பேஷண்ட் கை இப்படி இருந்தா எங்கேயாவது அடிபடும்ல. இப்ப போங்க. சரி, நான் பத்திரத்தோட வரேன்.